என்னை பார்த்த இந்த நொடி முதலே ராஜயோகம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது என் குழந்தையே. வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நீ எழுப்பக்கூடிய அந்த கோஷம் என் செவியே வந்து அடையும் பொழுது என்னுடைய உடலும் மனமும் மெய்சிலிர்த்து விடுகின்றது. என் குழந்தையாகிய நீ தோல்விகளையே கண்டிருந்தாலும் கூட உன் மனதில் நீ கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கை, முருகா நீயே கதி, நீ என்னை காப்பாற்றுவாய், கைவிட மாட்டாய் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது என்று உள்ளத்தில் சொல்லிவிட்டு உன் முயற்சியை செய்கின்றாயே, பெரும் பாக்கியசாலி நீ. நான் உன்னை பக்தனாக வைத்திருப்பதில் நானும் பெரும் பாக்கியவான். இப்படி இருவருமே பாக்கியசாலிகளாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்காமல் போகும்? சவால்கள் வந்தாலும் அஞ்சாத மனம்தான் நீ என்னுடைய பிள்ளை என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்து கொண்டிருக்கின்றது. இந்த முருகனின் துணையால் வென்றிடுவாய். உன் கனவுகள் அனைத்துமே நிஜமாகும். ஆகாது என்று ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சொல்லை நீ இனி சந்திக்கப் போவது இல்லை. உன்னுடைய முயற்சிகள் பெரும் ராஜயோகத்தை உனக்கு வரவேற்று கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான அதிர்ஷ்டமான நேரத்தை நீ இப்பொழுது நெருங்கி விட்டாய் என்பதை நான் மகிழ்வோடு சொல்லிக் கொள்கின்றேன். மனம் தளராத ஒருவன் முயன்ற எல்லா தினத்தையுமே வெற்றியின் தினமாக கொண்டாடுவான் என்பதுதான் உண்மை. அப்படி ஒவ்வொரு நாளையும் நீ வெற்றிக்கான தினமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நான் இப்பொழுது நிறைவேற்றி கொள்ளும் நேரம் வந்து விட்டது. உன்னுடைய பாதையில் நான் மலரை தூவி விட்டேன். முருகன் உன் பக்கம் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். எந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் இனி நீ சந்திக்காமல் ராஜயோகத்தையே பெற்று அதிர்ஷ்டத்தை வரவேற்கப் போகின்றாய். இனி கவலை ஏதும் இல்லை உன் வாழ்வில். உனக்கு எதற்கு பயம் என்பதை மட்டும் மனதில் கொள். துணிவு உனக்காக நான் தந்திருக்கின்ற ஒரு பொக்கிஷம். அந்த துணிவை நீ துணையாக கொண்டால் இந்த முருகனுடைய கருணை சேர்ந்து நீ நினைத்ததை அது நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். இனி நீ வீழ்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. உன்னுடன் நிற்கும் திசை நான். நீ எந்த பக்கம் சென்றாலும் நான் உனக்காக வந்திடுவேன். உன்னுடைய முயற்சி வலிமையானது. இந்த முருகனுடைய திருவடியை நீ பற்றி விட்டாய். வெற்றி இனி உன் பக்கம் என்பதை மறந்து விடாதே. எத்தனை தடைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அது எல்லாமே ஒரு பாடம் மாத்திரம்தானே. முருகனுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கை உயரப் போகின்றது, வாழ்க்கை மலரப் போகின்றது. புது பிறவியை நீ எடுத்தது போல இனி ராஜயோகத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். எத்தனை கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், குறைகள் நீயாக ஏற்படுத்தி கொண்டதும் பிறரால் ஏற்பட்டதுமான இரண்டு வகையிலுமான வந்த கஷ்டங்கள் எப்படியெல்லாம் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது. இப்பொழுது இந்த முருகன் உன்னை காப்பாற்றி என் கரங்களில் ஏந்தி மிக உயரிய இடத்தில் உன்னை வைத்து அழகாக பார்க்க போகின்றேன். வெற்றிக்கு வழியை கொடுத்து விட்டேன். உழைப்பால் நீ உயர்ந்திருக்கின்றாய். உன் முயற்சியால் நீ உயர்ந்திருக்கின்றாய். உன் பக்தியால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என்னுடைய ஆசிர்வாதம் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. உனக்கு துணையாக நான் இருப்பதால் தோல்விகள் எல்லாமே தற்காலிகம்தான். வெற்றிதான் உனக்கு நிலையானதாக இருக்கும். இது முருகனுடைய சத்திய வாக்கு. உன்னுடைய உள்ளம் கேட்கும் அத்தனையையும் என்னுடைய செவியில் வாங்கி உன் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பதை கடமையாக உணர்கின்றேன். இந்த முருகனுடைய குரல் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய செவியில் கேட்டுக்கொண்டே இருக்குமேயானால் உன் வாழ்க்கையில் எல்லையில்லா இன்பத்தை நீ சந்தித்து கொண்டே இருப்பாய். அதிர்ஷ்ட காலம் இனி ஆரம்பம். நல்லது நடக்கும்.